ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஐஓசிஎல் அதாவது இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் லிமிட்டட்லேருந்து தற்போது வேலைவாய்ப்பு நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மொத்த வேக்கன்சி பார்த்தீங்கன்னா 475 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து சவுத்தர்ன் ரீஜனுக்கானது. சவுத்தர்ன் ரீஜனில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, கர்நாடகா, கேரளா, ஆந்திர பிரதேஷ் அண்ட் தெலுங்கானா இந்த பகுதியை சேர்ந்தவங்க தான் வந்து இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ண முடியும். தமிழ்நாட்டில் வந்து அதிகப்படியான வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. இதை பற்றி டீட்டெயில்டாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் லிமிட்டட்லேருந்து சவுத்தர்ன் ரீஜனுக்கான வேலைவாய்ப்பு நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மொத்த வேக்கன்சி வந்து சவுத்தர்ன் ரீஜனில் வந்து 475 வேக்கன்சி வந்து தமிழ்நாடு அண்ட் புதுச்சேரி, கர்நாடகா, கேரளா, ஆந்திர பிரதேஷ் அண்ட் தெலுங்கானா இந்த பகுதிகளுக்கு தான் வந்து வேக்கன்சி வந்து அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பு பார்த்திங்கன்னா முழுக்க அப்ரெண்டிஸ் வேலைவாய்ப்பு நோட்டிஃபிகேஷன் தான். இந்த நோட்டிஃபிகேஷனில் என்ன வகையான பதவியின் கீழே வேலைவாய்ப்பு வந்து அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க அப்படின்னா ட்ரேட் ஆர் டெக்னீஷியன் ஆர் கிராஜுவேட் அப்ரெண்டிஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் தான் இது. இந்த 475 வேக்கன்சியும் பார்த்திங்கன்னா நமக்கு ஒவ்வொரு ஸ்டேட் வைஸாக வந்து பிரித்து வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து தமிழ்நாடு அண்ட் புதுச்சேரி பொறுத்த வரைக்கும் நமக்கு ட்ரேட் அப்ரெண்டிஸ், ஃபிட்டர், எலக்ட்ரிஷியன், எலக்ட்ரானிக் மெக்கானிக், இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக், மெக்கானிஸ்ட் இந்த 5 வகையான பதவிகளுக்கும் பார்த்திங்கன்னா 5 வேக்கன்சி வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாடு அண்ட் புதுச்சேரியில் பார்த்திங்கன்னா அதாவது 26லேருந்து 31 வரைக்கும் டெக்னீஷியன் அப்ரெண்டிஸ், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், இன்ஸ்ட்ருமெண்டேஷன், சிவில், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இதில் வந்து 15 வேக்கன்சி வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து மீண்டும் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அண்டு புதுச்சேரியில் கிராஜுவேட் அப்ரெண்டிஸை பொறுத்த வரைக்கும் 100 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 100 வேக்கன்சியில் பார்த்தீங்கன்னா ஜென்ரலுக்கு 43 வேக்கன்சி, எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் 10 வேக்கன்சி, எஸ்சிக்கு 19 வேக்கன்சி, எஸ்டிக்கு 1 வேக்கன்சி, ஓபிசிக்கு 27 வேக்கன்சி, மொத்தமாக வந்து 100 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. ஓவரால் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த சவுத்தர்ன் ரீஜனில் வந்து எல்லா ஸ்டேட்லையுமே வந்து வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. மொத்தமாக 475 வேக்கன்சி அவைலபிளாக இருக்குது. இதில் ஜென்ரலுக்கு பார்த்திங்கன்னா 227 வேக்கன்சி, எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் 44 வேக்கன்சி, எஸ்சிக்கு 68 வேக்கன்சி, எஸ்டிக்கு வந்து 14 வேக்கன்சி, ஓபிசிக்கு 122 வேக்கன்சி, மாற்றுத்திறனாளிகளுக்கு 12 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 120க்கும் மேற்பட்ட வேக்கன்சி வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ விருப்பம் தகுதியும் இருந்தால் நீங்கள் உடனே வந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா நமக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா நீங்கள் +2 வந்து முடிச்சிருந்து நீங்கள் ஐடிஐ வந்து ஃபிட்டர், எலக்ட்ரானிக்ஸ் இது மாதிரி வந்து அது சம்மந்தப்பட்ட கோர்ஸ் வந்து நீங்கள் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா தாராளமாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கிராஜுவேட்டுக்கு பொறுத்த வரைக்கும் அது சம்மந்தப்பட்ட கிராஜுவேட் படிப்பு நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா தாராளமாக அந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணிக்க முடியும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் மெத்தடாலஜியை பொறுத்த வரைக்கும் இது அப்ரெண்டிஸ் பணி அப்படின்றதுனால பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து உங்களுடைய மார்க் பேஸ் பண்ணி தான் வந்து உங்களை வந்து செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ வந்து இப்போவே வந்து இங்கே அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. அதில் பார்த்திங்கன்னா உங்களுடைய மினிமம் ஏஜ் மற்றும் மேக்ஸிமம் ஏஜை பொறுத்த வரைக்கும் மினிமம் வந்து 18 வயசுலேருந்து மேக்ஸிமம் 24 வயசு வரைக்கும் இந்த வேலைவாய்ப்புக்கு வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். ஏஜ் கட்டப்பை பொறுத்த வரைக்கும் 2025 ஆகஸ்ட் 31 வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இந்த வேலைவாய்ப்புக்கு வந்து உண்டு. எஸ்சி எஸ்டியாக இருக்கிற பட்சத்தில் 5 வருஷமும், அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஓபிசி நான் கிரிமினலாக இருந்தால் உங்களுக்கு 3 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கிடைக்கும். மாற்றுத்திறனாளிகளாக இருந்தால் உங்களுக்கு 10 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உடனே வந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றதுக்கான ப்ரொசீஜர் வந்து ஆல்ரெடி வந்து நம்ம சேனல் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுக்கான லிங்க்கும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் வந்து அதை கிளிக் பண்ணி எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். அதே சமயம் வந்து அப்ளை லிங்க்கும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நேட்ஸ் எஜுகேஷனில் வந்து போய்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து தான் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கான எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருப்பேன். அதுக்கான லிங்க்கும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், போய் செக் பண்ணுங்கள். அப்ளை பண்ணுற லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு செப்டம்பர் 5 வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது. அதாவது ஆகஸ்ட் 8லேருந்து செப்டம்பர் 5 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். உடனே வந்து அப்ளை பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வேலைவாய்ப்பு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்ரெண்டிஸ் பணின்றதுனால 1 இயர் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் வித் சேலரியோட. ஸோ உடனே வந்து அப்ளை பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.